Good morning, students. Today we are going to discuss about design of PLA for the given function. In this problem, பார்த்தீங்கன்னா வந்து size of the PLA is not given actually. Okay. Suppose கொடுக்கறதா இருந்தால் இந்த மாதிரி கொடுத்துருக்க possibilities இருக்குது. 3/3/2 அப்படின்னா number of inputs. 3 output வந்து 2, 3 product terms. சப்போஸ் சைஸ் கொடுத்துட்டாங்கன்னா we must stick on in the size. அந்த சைஸ் நம்ம கரெக்டாக வந்து அது வர மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலைஸ்டு சைஸ் ஆஃப் தி PLA வந்து n/k/m. n is the number of input, k is the number of product term, m is the number of outputs. ஓகே, தென் n is equal to 3 இல்லையா? எப்படி வந்து நம்ம 3 சொல்கிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த மாதிரி சைஸ் கொடுத்தாங்கன்னா n is equal to 3 சொல்லணும். சைஸ் கொடுக்கல அப்படின்னா எப்படி நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கொடுத்துருக்குற இந்த மின் டேர்மில் F1 இருக்கட்டும் F2 இருக்கட்டும், தேர் ஆர் 2 அவுட்புட்ஸ். F1ன்றது ஒரு அவுட்புட், F2ன்றது அனதர் அவுட்புட். இதில் மேக்ஸிமம் நம்பர் என்ன? 7. கரெக்ட். இந்த 7 இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா how many bits we require? மேக்ஸிமம் நம்பர் அந்த மின் டேர்மில் எது மேக்ஸிமம் நம்பரோ அந்த நம்பரை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எத்தனை பிட் தேவை? ஓகே, 7 இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 111. கரெக்ட், 3 பிட்டு தேவைப்படுது. See here, 111. Hence we require 3 input variables. So n is equal to 3. So let us take the input variables. Names are A, B, C. K is equal to 3. Product term 3. இது வந்து ப்ராப்ளமில் கொடுக்கலன்னா நம்ம இனிமேல் தான் கண்டுபிடிக்க போகிறோம், எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. சப்போஸ் இந்த மாதிரி சைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி சைஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ வி மஸ்ட் ஹாவ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் டேர்ம்ஸ் டு பி 3 அப்படின்னு நினச்சிக்கணும். ஓகே, m is equal to 2. F1 and F2, 2 outputs. Correct. 2 outputs are F1 and F2. Okay, so we need the product terms. So PLA அப்படின்னா both R array are programmable and AND array also programmable. So we need the product terms. அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். So product terms வேணும். Okay, so for that one F1 first வந்து F1 போடுறேன். F1 using a 3 variable K map. இந்த 3 வேரியபிள் கே மேப்புக்கு வந்து அந்த செல் டெசிக்னேஷன் வந்து போட்டாலும் போடலாம், எப்படி வேணாலும் ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, 0 0 0 1 1 1 1 0 0 1. தென் F1 வேல்யூ இஸ், see here, F1 வேல்யூ இஸ் 357. அப்படியே கூட போடலாம். எப்படி போடுவேன்னா, நான் ஜென்ரலாக 0 1 2 3. ஸோ 3க்கு வந்து நமக்கு இருக்குது, அப்படி போடுவேன். சப்போஸ் உங்களுக்கு நியூவாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா செல் டெசிக்னேஷன் எழுதிக்கோங்க. 0 1 2 3 4 5 6 7. ஓகே, ஸோ வாட் ஆர் த மீன் டேர்ம்ஸ் வி ஹாவ்? 3 5 7 இல்லையா? we can 3 5 7. So how can we group this? We can make it as a pair, we can make it as another pair. Correct. So F1 can be written as, இதுக்கு என்ன expression? A, and then மேலே பார்க்குறீங்க, you will get C. Correct. Plus this one, இந்த குரூப்புக்கு வந்து will get B, C. இந்த K-map வந்து எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் முன்னாடியே போட்டிருக்கோம். தெரியல அப்படின்னா 3 வேரியபிள் K-mapக்கான எக்ஸ்பிரஷன் எழுதுகிற ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. And then F2, this is for F1. Correct. தென் சிமிலர்லி ஃபார் F2 டிசைன் பண்ணணும். F2க்கும் அதே மாதிரி ஒரு 3 வேரியபிள் கே மேப் போடுங்க. ஸோ இல் கெட் A BC 0 0 0 1 1 1 1 0 0 1. ஸோ 0 1 2 3 4 5 6 7. இந்த மாதிரி செல் டெசிக்னேஷன் வந்து நம்ம அந்த ஃபஸ்ட் யூனிட், அதாவது பார்த்தீங்களா கே மேப் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, கெட் த மினிமல் எக்ஸ்பிரஷன் ஃபார் SOP POS அப்படின்னாங்களா, அந்த இடத்துல நம்ம செல் டெசிக்னேஷன் போடலாம். இந்த மாதிரி நம்ம டிசைன் ப்ராப்ளம்லாம் செல் டெசிக்னேஷன் போட்டு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. பட் இஃப் யூ ஆர் நாட் ஃபெமிலியர் வித் திஸ்னா கண்டிப்பாக வந்து செல் டெசிக்னேஷன் எழுதி பண்ணுறது தான் நல்லது. ஓகே, தென் F2க்கு வந்து 4 5 7. See here, 4 5 7. ஸோ ஐ ஜஸ்ட் ஃபில் 4 5 7. ஸோ இதை எப்படி குரூப் பண்ணலாம்? adjacent cells we can make it as one pair, we can make it as another pair. So F2 is equal to A B dash plus A C. So we got F1ல 2 ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது, F2ல 2 ப்ராடக்ட் டேர்ம் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் டேர்ம் ஏசி இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு ஏசி இருக்குது. கரெக்ட். போத் ஆர் கெட்டிங் ஷேர்டு. அப்படி பார்க்கும்போது எத்தனை ப்ராடக்ட் டேர்ம்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன்
second one. Okay, இது third one. It's already we got it. So totally we got 3 product terms. Suppose இந்த மாதிரி நம்ம போடும்போது product terms கொடுத்துருக்கிற மாதிரி வரல, சைஸ் வரலன்னா then we have to take the complement of F1 and complement of F2 எடுத்து எந்த காம்பினேஷனில் நமக்கு 3 ப்ராடக்ட் term இருக்கும் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Okay, so now once we get the product terms, then we can move for the PLA table. Okay, it's very interesting. PLA, this is your step 2. Okay, so step 2 is PLA table, where we have first column as product terms. Okay, first column as product terms, second column is inputs. What are the inputs we have? A, B, C, correct? And then output and output F1 and F2. The PLA table ரொம்ப இதுவாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ப்ராடக்ட் term we got it as AC, ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். see here, first product term is AC, second product term is BC, and then third product term is AB bar. AB bar. So AC, if A is having a original variable அப்படின்னா இந்த ப்ராடக்ட் டேர்மில் ஒரிஜினல் வேரியபிள் இருந்ததுன்னா 1 போடணும். இல்லை அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த வேரியபிள்னா 0 போடணும். அந்த வேரியபிளே இல்லைன்னா டேஷ் போட்டுடலாம். பி இல்லை அதனால் டேஷ் போடுறேன். சி ஒரிஜினலாக இருக்குது, ஸோ 1. அண்ட் தென் பிசி, ஏ இல்லை, பி இருக்குது, சியும் ஒரிஜினலாக இருக்குது, ஹென்ஸ் ஐ புட் 1. ஏ as okay original, B complement of the variable இருக்குது, hence I can put 0. Then C is not there, put a dash. Okay, then F1, so I have how many product terms? 3 product terms, correct? So F1 is having AC, அதனால 1 போடணும். அந்த ப்ராடக்ட் term F1 இருந்துச்சுன்னா A1 போடணும். See here we have AC and BC, ஏசியும் பிசியும் இருக்குது, ஸோ ஹென்ஸ் 1. இந்த தேர்ட் ப்ராடக்ட் term இல்லை, அதனால டேஷ் போடுறேன். ஃபார் F2, கரெக்ட், F2க்கு ஏபி டேஷ் இருக்குது, கரெக்ட், அண்ட் தென் ஏசி இஸ் ஆல்சோ தேர். செகண்ட் ப்ராடக்ட் term இஸ் நாட் தேர், ஹென்ஸ் ஐ புட் டேஷ். ஓகே, தென் நம்ம F1 வந்து ட்ரூ ஃபார்ம் யூஸ் பண்ணணுமா இல்லை காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணணுமா இந்த ப்ராடக்ட் term எடுக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கணும். வி யூஸ்ட் ட்ரூ ஃபார்ம் ஆஃப் தி F1 அண்ட் ட்ரூ ஃபார்ம் ஆஃப் F2. So in the T is very important. Okay, then we go for, this is our step 2. Step 1 வந்து okay, we go for the K-map and get the simplified expression and verifying whether we have the 3 product terms as required in the problem. அதுக்கப்புறம் PLA table, then finally we go for the design. Okay, now we have design of PLA, correct, and this we have 3 input variables. நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுடலாம். அதனால் இது ஏ அண்ட் தென் அதனோட இன்வர்ஷன், இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதனால நான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அண்ட் தென் பி அண்ட் தென் அதனோட இன்வர்ஷன், அண்ட் தென் சி அதனோட இன்வர்ஷன். ஓகே, ஸோ ஹியர் போத் ஆர் ப்ரோக்ராமபிள். அதனால் என்ன பண்ணணும், we'll have first 3 ப்ராடக்ட் டம்ன்றதுனால see here we can connect to a AND gate, 3 AND gate. First AND gate, second AND gate, third AND gate, and then OR is also programmable. அப்போ என்ன பண்ணோம், 2 output இல்லையா, 2 outputக்கு we can draw like this. Okay, this is F1 and this is F2. ஸோ இந்த ப்ரோக்ராமிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அதில் பார்க்குற அந்த ஃபியூஸ் லிங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட் ப்ராடக்ட் term ஏசி. ஸோ ஏசின்னும் போது ஏ இஸ் ப்ரோக்ராம்டு அண்ட் சி இஸ் ப்ரோக்ராம்டு, த அவுட்புட் இஸ் ஏசி, கரெக்ட். செகண்ட் ப்ராடக்ட் term is பிசி. ஸோ என்ன பண்ணணும், பி we have to see here B and then see a product, the fusing, இது வந்து blowing of fuses. Okay, BC, and the last one is last product term is AB bar. So AB bar க்கு வந்து AB bar in the line, correct. So you'll get AB bar. And then F1 ல எந்தெந்த product termலாம் இருக்கு பாருங்க. F1 ல what are the product terms we have, AC and BC. அப்போ என்ன பண்ணுவோம், F1 ல ACயும் BCயும் ப்ரோக்ராம் பண்ணணும். F2 ல AC and then AB bar
ப்ரோக்ராம் பண்ணணும். See here, this is okay. That's it. So we programmed both AND gate as well as OR gate. AND gate ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கணும். அந்த லைன்லேயே அதில் என்னென்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், ப்ளோயிங் ஆஃப் ஃபியூசஸ்ன்ற இந்த சிம்பிள் வந்து போட்டு காமிக்கணும். அதே மாதிரி OR கேட் வந்து ப்ரோக்ராமபிள்னா இட் ஆல்சோ ரிசீவ்ஸ் ஒன்லி ஒன் இன்புட். அந்த OR கேட்க்கு என்னெல்லாம் வந்து ப்ராடக்ட் டேர்ம் இருக்கோ அந்த ப்ராடக்ட் டேர்ம் எல்லாம் வந்து என்ன பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும். ஸோ F1க்கு 2, F2க்கு 2 ப்ராடக்ட் டேர்ம்ஸ் வந்து ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஓகே, வில் டிஸ்கஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் எப்படி வந்து காம்ப்ளிமெண்ட்டை வச்சு ஷேர் பண்ணுறோம், ப்ராடக்ட் டேர்மை ஷேர் பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல்.